ஹலோ, யார் பேசுறீங்க? யமதர்மராஜ யமலோகத்தில் இருக்கக்கூடிய ராஜாவா? ஐயோ, தர்மத்தின் தலைவனே ஐயா தர்மராஜா, எந்த ஒரு பாக்கியம் இல்லை எனக்கு. இன்னைக்கு இந்த பூலோகத்தில் நான் இருந்த நேரம் காலம் எல்லாமே முடிஞ்சாச்சு. யமலோகத்துக்கு வரணும். ஆஹா, சரி, எத்தனை மணிக்கு? 9:05. இப்போ டைம் 9 மணி. ஏய்யா, கொஞ்சமாவது மண்டையில் அறிவு இருக்கா? வீட்டில் எனக்கு எத்தனை வேலை இருக்கு? 9:05 வர வேண்டியதுக்கு 9 மணிக்கு வந்து தகவல் சொல்றீங்க. என்ன முட்டாள்தனம்! பின்ன இது முட்டாள்தனம் இல்லையா? காலையில இட்லி சட்னி சாம்பார்லாம் வச்சு மத்தியானம் லஞ்சு ரெடி பண்ணி பிள்ளைங்களுக்கு ஸ்கூலுக்கு அனுப்பணும். அது ஒரு பக்கம் இருக்கா? அடுத்தது துவைக்க போட்ட துணி வாஷிங் மிஷின்ல கிடக்குது, அதெல்லாம் மேல மாடியில கொண்டு போய் காய போடணுமா? அதுக்கப்புறமா வீட்டை கிளீன் பண்ணணுமா? பாத்ரூம் கிளீன் பண்ணணுமா? அதுக்கப்புறமா ஆகாரங்கள் ரெடி பண்ணணுமா வேண்டாமா? அப்புறம் மத்தியானம் எனக்கு பசிக்குமா என்ன? எனக்கும் பசிக்கும்ல, நானும் சாப்பிடணும்ல. அதுக்கப்புறமா எனக்கு கொஞ்ச நேரம் தூங்கணும், ரெஸ்ட் எடுக்கணுமா வேண்டாமா? காலையில 4 மணிக்கு எழுமனது, எனக்கு ரெஸ்ட் எடுக்கணும்ல, அப்ப கொஞ்ச நேரம் தூங்கணும். அப்புறம் மணி 4 ஆகுதா? தோச்சு காய போட்டனே மொட்டை மாடியில துணி, அதெல்லாம் எடுத்துட்டு வந்து மடிச்சு வைக்கணுமா? அதோட பிள்ளைங்க ஸ்கூல்ல இருந்து காலேஜ்ல இருந்து வருவாங்களா? அவங்களுக்கு காஃபி டிஃபன் ரெடி பண்ணணுமா? அப்புறமா அவங்க ஒரு போனை எடுத்து வச்சுட்டு அவங்க பாட்டுக்கு மெசேஜ் பண்ணிட்டு இருப்பாங்க, காதுல 2 ஹெட்போனை மாட்டிருப்பாங்க. அவங்களுக்கு ஆகாரத்தை வாயில தண்ணே ஊட்டி விடணும். வாயில தண்ணே ஊட்டி விடணும். எந்த அண்ணா அவருக்கு பயங்கர பிஸி அல்லே, போன்ல மெசேஜ் அனுப்பண்டே. 6 மணி ஆகுமா? 6 மணிக்கு விளக்கு வச்சு வீட்டில் பிரார்த்திச்சாலே ஐஸ்வர்யம் தங்கும். அதிலே குடும்ப ஜீவிதத்துக்கு மங்களமாய் முடியும். அடுத்தது 8 ஆகும்போது என்னோட கணவன் குழந்தையோட அப்பா வருவாங்க. ஸோ அவங்களுக்கு ஆகாரம் கொடுத்து அவங்களும் தூங்க எடுத்து போக டைம் ஆகல. பின்பு கிடக்க பாத்திரங்கள் எல்லாம் அள்ளி போட்டு கழுவி பறக்கி எல்லாம் நீட்டா வச்சு எல்லா மாடியிலிருந்து கீழே வரைக்கும் எல்லா ஜன்னல் கதவுகள் எல்லாம் லாக் பண்ணியிருக்கான்னு எல்லாம் செக்அப் பண்ணிட்டு அப்புறமா வந்து நான் கண்ணடைக்கா நேரம் ராத்திரி 12 மணி ஆகும்லே. சமயம் ஃப்ரீ தானே. அப்போ வேணும்னா யமலோகத்துக்கு போவான். ஆனா ஒண்ணு, அடுத்த நாள் காலையில டான்னு என்ன கொண்டு வந்து 4 மணினா எங்க வீட்டுல கொண்டு விட்டுருக்கணும். முடியாதோ? மரணம் அப்படிங்கிறது ஒரு வழி பாதை. அதுல திரும்பி வர முடியாது. என்னையா முட்டாள்தனமா பேசிட்டு இருக்கீங்க? இந்த வீட்டுல இத்தனை வேலைப்பாடுகளை நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், இன்னும் உங்களுக்கு புரியலையா? விளையாடுறீங்களா? முட்டாள்தனமா பேசிட்டு இருக்க முட்டாப்பையில. என்ன நீங்க வந்து செய்ய போறீங்களா, இல்ல வேற யாரும் வந்து செய்ய போறாங்களா? எதுவும் இல்லையே, நாங்க தானே செய்யணும். அப்ப நான் இங்க இருந்தா தானே முடியும். அப்போ வரவே வேண்டாமா? ஓ, நான் இங்கே இருந்துக்கிடணும். சரி, அது நல்லபடியா புரிஞ்சுக்கிட்டீங்க. பகவான் பகவான் தன்னே சுவாமி. வீட்டுல பெண்களுக்கு இருக்கக்கூடிய இத்தனை சிரமங்களை நான் சொன்ன உடனே நீங்க எவ்வளவு அழகா தெளிவா புரிஞ்சுக்கிட்டு எங்களுக்கு வரம் தந்துட்டீங்க. நல்லபடியா ஆரோக்கியம் ஆயுசோட நீங்க வீட்டிலேயே இருந்து கவனிங்கன்னு. இது தன்னே தெய்வம் சுபாவம். ஆனா மனுஷங்க இருக்காங்க பாருங்க, எங்களை சுத்தி இருக்காங்க பாருங்க, எங்க கிட்ட இருந்து எல்லா பயனையும் பெறாங்க. நாங்க செய்யறது அத்தனையும் வாங்குறாங்க, திங்குறாங்க, அனுபவிக்கிறாங்க, எல்லாம் செய்யறாங்க. ஆனா ஒரு நிமிஷம் போலும் வீட்டுல இருக்கக்கூடிய பெண்களுக்கு இத்தனை வேலை இருக்கு, இத்தனை சிரமங்கள் இருக்குன்னு ஒருபோதும் நினைச்சு பார்த்தது இல்லை கேட்டா. ஆனா தெய்வம் தெய்வம் தன்னை.